கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அரசு துவக்க பள்ளியில் மாணவர்களின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. திமுகவின் முதல் எம்பியும் முன்னாள் அமைச்சருமான நாஞ்சில் மனோகரன் உள்ளிட்ட பலர் படித்த இப்பள்ளியில் ஒரு மாணவர் கூட இல்லாதது வேதனைக்குரிய விஷயமாக மாறியுள்ளது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி திருவிதாங்கூர் சமஸ்தானம் இருந்த காலத்துல நாராயண குரு பேர்ல ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிக்கூடம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இது எங்கள் சமுதாயத்துக்கு மக்கள் இது நடத்த முடியலன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு கையில் ஒப்படைச்சாங்க. திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கையில் ஒப்படைச்சாங்க. அப்படி ஒப்படைக்கும் போது மாதம் ₹1 வாடகை, தலைவாட சாமான், பெஞ்சு, சேரு, மேசை, பீரோ எல்லாமே அரசாங்கத்துக்கு கையில் ஒப்படைச்சி ஸ்கூலில் நடத்துறதுங்கிறதுக்காக ஒப்படைச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் ஊரில் சேர்ந்த ஒரு பெரிய வணிகர் சரணப்படிக்க இருக்கிறவர் சத்துணவு திட்டத்தை இங்கே கொண்டு வந்தார். மதிய உணவு எல்லா மக்களுக்கும், ஏழை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு. தமிழ்நாட்டில் காமராஜர் சத்துணவு திட்டம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே இந்த பள்ளிக்கூடத்தில் சத்துணவு கொடுக்கப்பட்டது. அதனால நிறைய மாணவர்கள் சேர்ந்தாங்க. நானும் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். நான் 1955 60 வரைக்கும் 1960 வரைக்கும் இங்கே படித்தேன். எங்கள் அம்மாவும் இந்த ஸ்கூலில் தான் படித்தாங்க. இந்த 100 வருஷம் ஸ்கூலில் நான் படிக்கும்போது 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இருந்தது. இப்போ மாதிரி 2 டிவிஷன் இருந்தது. ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு டிவிஷனுக்கு 40 பேர் வச்சு, ஒரு கிளாஸுக்கு 80 பேர், ஆக 400 பேர் இந்த ஸ்கூல்ல நாங்கள் படித்தோம். நாங்கள் படிச்சதுல ஏகப்பட்ட டாக்டர்ஸ் வந்தாங்க, ஏகப்பட்ட இன்ஜினியர்ஸ் வந்தாங்க, ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க. நான் கூட அரசாங்கத்தில் ஒரு நல்ல பதவியில் இருந்தால் ரிட்டையர் ஆனேன். இந்த அறநிலைத்துறையில மண்டல தணிக்கை அதிகாரியாக இருந்து நான் ரிட்டையர் ஆனேன். நான்லாம் இந்த ஸ்கூல்ல படிச்சு வந்தேன். எங்க காலத்துல டீச்சர்ஸ் ரொம்ப அர்ப்பணிச்சையோட இந்த ஸ்கூல்ல நடத்துறாங்க. அதனால நாங்க எல்லாருமே இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து ஜாதி மக்களும் இந்த ஸ்கூல்ல ப்ரிஃபர் பண்ணி வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இப்ப இந்த ஸ்கூல் இப்போ நிலைமை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1985க்கு பிறகு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இந்த வட்டாரத்துல வந்தது. முதல் நாகாலிக்கு ஒரு ஸ்கூல் வந்தது, அப்புறம் குன்னகை ஒரு ஸ்கூல் வந்தது. இந்த ஸ்கூல்லாம் வந்த பின்னாடி இந்த ஸ்கூலுடைய வளர்ச்சி கம்மியாச்சு. 2வது டீச்சர்ஸோட அர்ப்பணிப்பும் குறைஞ்சு போச்சு. அதனால பிள்ளைகளை சேர்க்கறது அப்படியே நிறுத்திட்டாங்க. ஒரு 10 வருஷமா அதிகமா இல்லை. ஒரு 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகள். அதில் 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு வர்றதுக்கு டீச்சர்ஸ் ஆட்டோ ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு மோசமா அந்த ஸ்கூல் இருந்தது. இந்த வருஷம் ஆளே இல்லை. ஸ்கூலு லட்சணத்துல வேற யாரும் இல்லை. வருஷத்துக்கு வருஷம் இந்த ஸ்கூலால அரசாங்கத்துக்கு ஏகப்பட்ட நஷ்டம். ஒரு டீச்சர், ஒரு HM, ஒரு டீச்சர் 2 பேருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம், அதனுடைய மற்றபடி செலவுகள் எல்லாமே அரசாங்கத்துக்கு ஒரு வேஸ்ட். இந்த பேர் VIP நாஞ்சில் மனோகரன், திமுக முதல் எம்பியா இருந்தார், தென்சென்னை எம்பி. அவரும் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சாரு. அதுக்கப்புறம் நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் இங்கே படிச்சிருக்காங்க, டீச்சர்ஸ் எல்லாமே. நிறைய காலேஜ் ப்ரொஃபசர்ஸ்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த ஸ்கூலு நான் படித்த ஸ்கூலு, நான் 1ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் வரை இருந்த ஸ்கூலு எவ்வளவு நல்ல ஸ்கூல் இன்னைக்கு இப்படி ஆயிப்போச்சுங்கிற ரொம்ப வருத்தத்தில் நான் இருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.